கொக்கோ கோலா ஒரு போதை பொருள்னு சொன்னா நம்புவீங்களா? இதுக்கு பின்னாடி இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு தெரியாத ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. 1886ல டாக்டர் ஜான் பெம்பர்டர்னு ஒரு பார்மசிஸ்ட் கொக்கோ கோலால கொக்கைனை ஆட் பண்ணி ஒரு பிரெயின் டானிக்கா தான் சேல் பண்ணாங்க. இதெல்லாம் கூல் ட்ரிங்க் பாட்டிலா சேல் ஆகாம தலைவலி, டயர்ட்னஸ் அண்ட் நர்வஸ் டிசார்டருக்கு ட்ரீட் பண்ற ஒரு பார்மசி மெடிசனா தான் சேல் ஆச்சு. இதோட ஒரிஜினல் ஃபார்முலால 2 கீ இன்கிரீடியன்ஸ் இருந்தது. வேர் கோகா லீவ்ஸ் which means cocaine அண்ட் கோலா நட்ஸ் which contains caffeine. இப்போ புரிஞ்சிருக்கும் கொக்கோ கோலான்ற நேம் எங்க இருந்து வந்திருக்குன்னு. லேட்டர் இயர்லி 19ஸ்ல கொக்கைனை பத்தி பப்ளிக் ஒப்பீனியன் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் கிளினிக்கல் ஸ்டடிஸ் படி கொக்கைன் இஸ் அ ரெட் ஃபிளாக்னு அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 1929ல கொக்கோ கோலா கம்பெனி சைலண்டா கொக்கைனை ரிமூவ் பண்ணி அதை ஒரு கூல் ட்ரிங்கா மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் கோக் கேட்குற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி நீ குடிக்கிறது ஒரு காலத்துல மருந்தா இருந்ததுன்னு சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி வியர்ட் ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.